பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் இந்த நாட்களில் கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற எல்லா காலகட்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிற காலம் மிக கடைசியான காலம், கொடிதான காலமாக இருக்கிறது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அக்கிரமம் மிகுதியாக இருக்கிறது, அன்பு தணிந்து போயிருக்கிறது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் எல்லா குடும்பங்களிலும் அதிகமாக இருக்கிறது. இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்னவென்றால் வேதம் சொல்லுகிறது கடைசி காலமாக இருக்கிறது, கடைசி நாளாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இந்த கடைசி காலத்திலே நாம் வாழ வேண்டிய வழிமுறைகளை பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுப்பது நமக்கு தெரியும். ஆனால் அது போக நாம் இந்த கடைசி காலத்தில் சில காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் பைபிளில் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை ஆண்டவர் விட்டு விலகி விடுங்கள், இதை விட்டு விலகி விடுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லுகிறதான காரியங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதிலிருந்து சில காரியங்களை நாம் கட்டாயமாய் விட்டுவிட வேண்டிய சில காரியங்களை தான் நாம் இந்த நாட்களிலே தியானிக்க போகிறோம். அநேக காரியங்களை நாம் விட்டு விலக வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாம் எக்காரணத்தை கொண்டும் சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்பாக மனம் போல போன போக்கில் வாழ்ந்தது உண்மைதான். ஆனால் என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ அப்பொழுது நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் கவனிங்க, நீங்கள் விட்டு விலக வேண்டியதான பாவங்களை தொடர்ந்து கரத்தில் பிடித்து கொள்வீர்கள். ஆனால் அது உங்களுக்கும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கும் அது மகிமையாயிராது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் சில காரியங்களை விட்டு விலகி விடுங்கள். நல்ல கவனிங்க, நிறைய காரியங்களில் பைபிளில் அது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் முக்கியமான சில காரியங்களை தான் நாம் இந்த நாட்களில் ரத்தின சுருக்கமாய் பார்க்க போகிறோம். ஆண்டவர் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். நாம் எல்லாரும் தேவனுடைய சாயல். தேவன் எப்படி நடந்தாரோ அப்படி நாம் நடக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படிதான் நாம் நடக்க இந்த நாட்களில் பிரயாசமும் பட வேண்டும். இந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால் நாம் எப்போவுமே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், நான் நலமானதை மாத்திரமே பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய சாட்சியை தொலைத்து விடக்கூடாது. கவனிங்க, ஆண்டவர் அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்போ நாம் சாட்சியுள்ளவர்களாய் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சாட்சியை கெடுக்கிறதான எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, உங்கள் நடுவில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற நான் நிறைய காரியங்களை விட்டு விலக வேண்டும். உதாரணத்திற்கு எனக்கு அருமையான ஒரு நண்பர் இருக்கிறார்னு வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நண்பர் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார். நான் அவரோடு கூட சேர்ந்து ஊர் சுற்றி கொண்டு இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் குடிக்க மாட்டேன், நான் தவறான பழக்கங்கள் எனக்கு கிடையாது. ஆனால் என்னுடைய நண்பர் தவறான பாதையில் சென்று தவறான காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது நான் அவரோடு கூட சேர்ந்து இருந்தாலோ சேர்ந்து சுற்றி கொண்டு இருந்தாலோ பார்க்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவனும் அதற்கு உறுதுணையாக தானே இருக்கிறான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதனால் எனக்கு சாட்சி போய்விடும். கவனிங்க, இப்போ உங்கள் நடுவில் நான் பேசி கொண்டு இருக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நான் இன்றைக்கு ஆண்டவருடைய சாட்சியாக இருக்கிறேன். நான் என் சாட்சியை தொலைத்து விட்டால், நான் விட்டு விலக வேண்டியதை விட்டு விடாமல் நான் பிடித்து கொண்டிருந்தால் என்னவாகும்? யோசிச்சு பாருங்கள். சில காரியங்களை நீங்கள் விட்டு விட வேண்டும். தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட தான் ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் விட்டு விலக வேண்டியவைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். விட்டுருங்க. சில காரியங்களை இழுத்து பிடிக்காதீங்க. சில காரியங்கள் பாவமாக தோன்றுகிற காரியங்கள், அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், அல்லது ஆண்டவர் அங்கீகரிக்காத காரியங்கள், இதெல்லாம் பிடித்து கொள்ளாதீர்கள். இதெல்லாம் விட்டு விடுங்கள். அல்லேலூயா. ஸோ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தான் ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். வேதத்தில் பல காரியங்களை உங்களுக்கு எனக்கு சொல்ல முடியும். சில காரியங்களை உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலிருந்து சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் விட்டுவிட வேண்டும் என்று சொன்ன பிறகும் அதை கடைபிடித்து அதனாலே அழிந்து போகிற மனிதர்கள் ஏராளம் உண்டு.
உதாரணத்திற்கு நீங்கள் சவுல் என்கிற ராஜாவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்க முடியும். இந்த சவுல் என்கிற வாலிபனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். சவுல் எப்படிப்பட்ட தோற்றம் உடையவன் என்று சொன்னால், சகல இஸ்ரவேல் ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தார்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சவுல் என்கிற அந்த ராஜா அங்கே இருந்த எல்லா மனிதர்களை விடவும் மிகவும் உயரமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே? அவ்வளோ உயரமான மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொண்டார். அவனை தெரிந்தெடுக்கும் போது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் பாருங்க, இஸ்ரவேலிலே என் குடும்பம் சிறியது, என் கோத்திரம் சிறியது என்று தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார், அமலேக்கியனை பூமியில் ஏதாதபடிக்கு அழித்து போடு என்று சொல்லி. ஆனால் இவன் என்ன செஞ்சான் பாருங்க, அமலேக்கியர்களில் பலம் உள்ளவர்களை தன் படையில் சேர்த்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விட்டு விட வேண்டிய அமலேக்கியனை விட்டு விடாமல் அவன் தன்னோடு சேர்த்து கொண்டதுனால் அவனுக்கு கிடைத்த மேன்மை என்ன தெரியுமா? ஒரு அமலேக்கியன் கையாலேயே அவன் மரித்து போனான். ஸோ அப்போ கவனிங்க, ஆண்டவர் விட்டு விட வேண்டும், விட்டு விலகி விடு என்று சொன்னால் நம்ம உடனே அதிலிருந்து விலகிடணும். இன்னைக்கு அநேக பாவங்கள் நம் கரத்தில் இருக்கிறது. குடிப்பழக்கம் ஒரு பாவம். அது மாத்திரமல்ல, விபச்சாரம், வேசித்தனம், திருட்டு, பொய், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்மை பகைக்கும்படியாக பிசாசானவன் பல காரியங்களை மனிதனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து எப்படியாகிலும் உங்களை தேவ சமூகத்திலிருந்து விட்டு விலகிடணும்னு பார்க்குறான். ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திற்குரிய காரியங்களை விட்டு விலகி விடுங்கள். அல்லேலூயா. அதான் நான் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திற்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பி கொண்டீர்களானால் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் அதற்கு நேராய் 5வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கிற போது 1 தெசலோனிக்கேயர் 5:22 பொல்லாங்காய் தோன்றுகிற யாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு காரியம் நான் இது சரியா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஒரு வேளை இது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த காரியத்தை விட்டு விலகிருங்க. அந்த காரியத்தை திரும்ப செய்யாதீங்க. அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, இது தப்புன்னு தெரியற அல்லது உணர்கிறதான காரியங்களை விட்டு நீங்கள் விலக வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நான் செய்கிறது எனக்கு சரியா தப்பான்னு தெரியல பிரதர். உங்கள் இருதயம் எப்படி தெரியுமா? முதன் முறையில் நீங்கள் தவறு செய்யும்போது அது உங்களை கண்டித்து உணர்த்தும், இது நீ தப்பு செய்கிறான்னு சொல்லி. 2வது முறையும் அதே தப்பு செய்யும்போது 3வது தடவை, 4வது தடவை, 5வது தடவை தொடர்ந்து செய்தீங்கன்னா அதுக்கு உங்கள் மூளை நியாயத்தை கொண்டு வந்துவிடும். உதாரணத்திற்கு முதல் தடவை திருடும்போது ஐயோ நம்ம திருடுறோமேங்கிற எண்ணம் இருக்கும். 2வது தடவையும் திருடுறோம், 3வது தடவையும் திருடணும்னா 4வது தடவை என்ன சொல்லணும் தெரியுமா? இதில் என்ன தப்பு இருக்குது, இந்த உலகத்தில் திருடாதவன் யார் இருக்கான்னு சொல்லிடும். ஸோ அப்போ நம்ம மனம் அதற்கு பழகிவிடும். அதனால தான் நம்ம தவறு என்று ஒரு காரியம் தோன்றணும் உடனே அதை விட்டு விலகிடணும். குடிப்பழக்கம் தவறு. என்னிடத்தில் அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் நான் அந்த குடிப்பழக்கத்திலேருந்து விடுதலை ஆகணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனால் என்னால் முடியலை பிரதர். அதுலேருந்து நீங்கள் விட்டு விலகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என்று சொல்லி அவரை பிடித்து கொண்டீர்களானால், எப்போவுமே நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன், தேவன் பேரின்பம். அவர் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா பேரின்பத்திற்கு சொந்தக்காரர். உலகத்தின் சிற்றின்பத்தை ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிக்கிறதில்லை. சிற்றின்பம்ங்கிறது ஒரு சின்ன இன்பத்தை கொடுக்கும், ஆனால் அதனோட முடிவு நம்ம மிகவும் கசப்பானதாய் வேதனை நிறைந்ததாய் மாறிவிடும். இன்றைக்கு உங்கள் நடுவில் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் ஒவ்வொருவரையும் நாட்களில் விட்டு விலக வேண்டிய பாவங்களை குறித்து நம்மோடு கூட எச்சரித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் விட்டுருங்க பாவங்களை. பொல்லாததாய் தோன்றுகிறது, இது தப்பு, இது காரியம். பாவம் என்றால் என்ன தெரியுமா? இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது என்று நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் பாவம். எதெல்லாம் நீங்கள் பாவம், இது தப்பு, இதை நம்ம யாருக்கும் தெரியாமல் தான் செய்யணும்னு நீங்கள் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது பாவமாய் மாறிவிடுது. ஸோ அந்த பாவத்திற்கு நீங்கள் விலகி ஓட வேண்டி இருக்கிறது. அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டி இருக்கிறது. நீங்கள் வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகிருங்க. அப்போ நீங்கள் பொல்லாததாக இருக்கிறதான காரியங்கள், நான் இதெல்லாம் பொல்லாப்பு, இதெல்லாம் கஷ்டப்படுத்தும், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாததுன்னு உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்கள் விட்டு விலகிட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீர்களானால் இன்றைக்கி நாம் பாவம் செய்கிறதான ஒரு ஆத்துமாவாக இருக்கிறதே ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்கள் தேவனுக்கு பிரியமானதா தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பிசாசு இன்னைக்கு அநேக பாவங்களை மொபைல் ஃபோன் மூலமாய், செல்ஃபோன் மூலமாய் மட்டுமல்ல, கம்ப்யூட்டர், இதற்கு உலகம் முழுவதுமாய் பாவத்தை சிறு வயதிலிருந்தே விதைத்து கொண்டு இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள், பாவம் எங்கே இருக்குதான் தெரியுமா? வாசற்படியில் படுத்து கிடக்குமா.
அப்போ பாவம் வாசற்படியில் இருந்து உங்களை எப்படியாவது ஆண்டவரை விட்டு விலகி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கிறது. பரிசுத்தம் போராடுதோ இல்லையோ, இன்னைக்கு பாவம் போராடுது. எப்படியாகிலும் நீங்கள் என்ன செய்யணும்னா பரலோகத்துக்கு போய்விடக்கூடாது, எப்படியாவது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, எப்படியாவது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, எப்படியாவது நீங்கள் மேன்மை அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி பிசாசு பலவிதமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக வஞ்சித்து ஏமாற்றும்படியாக இருக்கிறார். கவனமாக இருங்க. நீங்கள் விட்டு விலகிருங்க. எனக்கு இது தப்புன்னு தோணுதா, அது என்னதான் இருக்கட்டும், அதை விட்டு விலகிருங்க. ஐயோ நான் அந்த காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதா, இல்லை நான் செய்ய மாட்டேன், இதை ஆண்டவருக்கானது, என் ஆண்டவருக்கு முன்பாக நான் சாட்சியாக இருக்கணும். உங்கள் சரீரம் தேவனுக்கு உகந்த சரீரம் தெரியுமா? ஆண்டவருடைய ஆலயம் என்று கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீங்களே அந்த ஆலயம். யாராவது சர்ச்சுக்குள்ளே இருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக குடிப்பாங்களா? உங்கள் ஆலயம் எதுன்னு, ஆண்டவருடைய ஆலயம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய ஆலயம் உங்கள் சரீரம். அப்போ உங்கள் சரீரத்தை நீங்கள் எவ்வளவு அதிக பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். நீங்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அல்லது குடிப்பழக்கத்துக்குள்ளே மூழ்கி இருந்தீங்கன்னா எப்படி அது ஆண்டவருடைய சரீரமாய் மாற முடியும் அல்லது ஆண்டவருடைய ஆலயமாய் மாற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த ஆலயத்தை நான் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்கணும். என் சிந்தை, என் பேச்சு, என் செயல், என் பார்வை, என் செவிகள், என் வார்த்தைகள், இவைகள் எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தமாய் நான் ஜீவிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதைத்தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கும்படியாக பிசாசு பல பொல்லாத காரியங்களை கொண்டு வருவான். கொஞ்ச நேரம் மொபைலில் சேட் பண்ணால் தப்பு இல்லைன்னு சொல்லுவான். கொஞ்ச நாள் என்று இன்ஸ்டாகிராமில் அரட்டை அடித்தால் தவறில்லை என்று சொல்லுவான். இதெல்லாம் பிசாசு ஏமாற்றுகிற காரியம். இது தவறாக இருந்தால் அதை விட்டு விலகி விட வேண்டும். இல்லையா? சில வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகிற முகநூலில் ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தந்திருந்தார். நான் கொஞ்ச நாள் அதில் என்னுடைய போஸ்டிங் இதெல்லாம் போஸ்ட் போட்டுக்கொண்டே இருந்தேன். சில நாட்கள் அழிந்தது. பல புது நண்பர்கள் எனக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்க. முன்பின் தெரியாதவங்க, யார் என்று அறியாதவர்கள் எல்லாம் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், எல்லாவற்றையும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டே இருந்தேன். அவங்க யார் என்னன்னு கிடையாது. நண்பர் இதில் என்ன இருக்குது, நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம போடுவோம், ஆண்டோடைய வார்த்தையை குறித்து தெரிவிப்போம். இதை யாரெல்லாம் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இந்த முகநூல் வழியாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும் அல்லவா என்று சொல்லி நான் என்னுடைய முகநூலில் எல்லா நண்பர்களுக்கும் நட்பு ரீதியாக எனக்கு அழைப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நண்பர் சொன்னார், உங்கள் நண்பராக இருக்கிற இந்த நபர் என்னிடத்தில் மிக தவறாக பேசுகிறார் பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. அப்போ உடனே நினச்சேன், இதில் ஏதோ ஒரு பாவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இதனால் பாவம் உள்ளே வருகிறது. எனக்கு இந்த முகநூலே வேண்டாம், இந்த இன்ஸ்டாகிராமே வேண்டாம். ஒருவேளை இன்றைக்கி என் ஃபோட்டோ அதில் இருக்கும், நான் அதை இது பண்ணலை, ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறதில்ல. என்ன காரணம் தெரியுமா? பாவம் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. இதெல்லாவற்றிலும் நம்ம பொல்லாதவைகள், இவைகள் எல்லாம் மனிதனுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிறவைகள். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நாய்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது, பொல்லாத வேலையாட்கள்னு சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் யாரை குறிக்குதுன்னா, இதெல்லாம் தவறான காரியங்கள், பிசாசை குறிக்கிறது. அப்போ நீங்கள் இதெல்லாம் விலகி இருக்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் சயின்ஸ் வளர்ந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாவத்துக்குள்ளே தான் மனிதர்கள் போய் கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய மொபைலையோ நம்மளுடைய காரியங்களையோ உண்மையாய் பயன்படுத்துகிறோன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம உண்மையாக எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? அதில் எவ்வளவு நன்மைகளை மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள். இன்றைக்கும் பச்சை பொத்தானையும் சிகப்பு பொத்தானையும் அமுக்கி கால் பேசுகிறவங்க பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. எப்போ டச் ஃபோனுன்னு ஒன்று வந்துச்சோ அன்னையிலேருந்து பாவம் பெருகிருச்சு. ஸோ அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், பொல்லாதவைகளாய் தோன்றுகிற எல்லாத்தையும் நீங்கள் விட்டு விலகிருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். எதெல்லாம் எனக்கு தப்புன்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? விட்டு விலகிடணும். பொல்லாத நண்பர்களே கூட சகவாசம் வைக்காதீங்க, பொல்லாத மனிதர்களோடு சகவாசம் வைக்காதீங்க, பொல்லாத காரியங்களோடு சகவாசம் வைக்காதீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அல்லது இந்த நண்பர் என்னுடைய பேரை கெடுத்துருவார், இல்லை என் சாட்சியை கெடுத்துருவார்னு சொன்னால் அதை விட்டு விலகுங்க. என்னால் முடியலைன்னு சொல்லாதீங்க. பாவம் எதுவெல்லாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ, வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். இது தப்புன்னு உங்களுக்கு சொன்னால் அதை விட்டு விலகுகிறதற்கு முயற்சி பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இன்னும் பல காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. தீத்து புத்தகம் 3வது அதிகாரம் அந்த 10வது வசனத்தை எடுத்து நீங்கள் வேதத்திலே வாசிக்கிற போது அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லப்படுது. புத்தியீனமான தர்க்கம், எதுக்கு தேவையில்லாத தர்க்கம்?
நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் யார் தெரியுமாங்கிறதுல ஒரு தர்க்கம், எங்கள் குடும்பம் எவ்வளோ பெருசு தெரியுமா என்கிறதுல ஒரு தர்க்கம். என்றைக்குமே தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் நாம் இஸ்ரவேலில் ஒரு தெல்லு பூச்சின்னு சொல்கிறார் தாவீது. தாவீது எவ்வளோ பெரிய ஆள், தேவனுக்கு பிரியமான இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலிலோ நான் ஒரு தெல்லு பூச்சி. தன்னை அவ்வளவு அர்ப்பணிக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய தெய்வ மனுஷனை பாருங்கள். யாக்கோபு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான மனுஷன் தெரியுமா. அவருடைய தகப்பனாருடைய நிலபுலன்களையே பூமி தாங்க முடியல, தாத்தாவுடைய நிலபுலன்களை. தகப்பனுக்கு 100% ஆசீர்வாதம் இருந்துச்சு. இவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரர். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, பூமியிலே நான் ஒரு பரதேசின்னு சொல்கிறார். நான் பரதேசியாக சஞ்சரித்த நாட்கள்னு சொல்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாமெல்லாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, எங்கள் குடும்பம் எப்படி தெரியுமா, சுய பெருமை பேசி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் தெரியுமா, எங்கள் குடும்பம் இது பூர்வீக சொத்து, இது எங்கள் வீடு, எங்களுடைய தோட்டம், இது எங்கள் இடம், இது எங்கள் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே ஆண்டவர் தந்த ஈவு. பாவம் பார்த்து நமக்கு தந்தார். உண்மையிலே நம்ம இருக்கிற பாவம் பார்த்து நமக்கு தந்தார். யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது எங்கள் பூர்வீக சொத்து. எத்தனை வருஷத்துக்கு முன்னால் அதை வாங்கியிருப்பாங்க. என்றைக்காவது நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஊரில் பிறந்திருப்போம், ஏதோ ஒரு ஊரில் என்ன செஞ்சுருப்போம். உதாரணத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு இந்த சொந்த ஊர் இதாக இருக்காது, தாத்தாவுக்கு சொந்த ஊர் இந்த ஊராக இருக்காது. இல்லைனா நான் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் இந்த ஊராக இருக்கலாம், ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு இந்த ஊராக இருக்காது. நம்மலாம் ஏதோ ஒரு ஊரை சேர்ந்தவங்க தான், நாடோடிகளாய் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பூமியிலே நம்ம உண்மையிலே நாடோடிகள் தான். என்னைக்கு ஆண்டவர் வருகிறாரோ அன்றைக்கி நம்ம போயிடுவோம். அந்த பூமியை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சிடுவோம், நித்தியமாக இருக்கிற பரலோகத்துக்கு போகிறோம். ஸோ தேவையில்லாத தர்க்கங்கள் வேண்டாம். நாங்கள்லாம் யார் தெரியுமா, எங்களுடைய குலம் என்ன தெரியுமா, எங்கள் கோத்திரம் என்ன தெரியுமா, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் ஜாதி பெருமையோ மத பெருமையோ பேசி கொண்டிருக்கிற ஆண்டவர் விரும்புகிறதில்லை. ஆண்டவர் எங்கேயாவது இந்த மதத்துக்கு மாறுங்கள்னு யாரையாவது சொல்லியிருக்காரா பாருங்கள். கிறிஸ்தவ மதத்துக்கு நீங்கள் எல்லாரும் மதம் மாறுங்கள்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. கிறிஸ்தவம் என்பது அன்பின் வெளிப்பாடு. நாம் எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டக்கூடிய பிரசங்கத்திற்கு சொந்தக்காரங்க. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா, போராட்டம், பிரச்சனை, எல்லாத்துக்கும் முன்னால் நிற்கிறோம். இல்லை, வேதம் தெளிவாய் சொல்லுங்க, புத்தியீனமானது தர்க்கம். நான் தர்க்கம் எதுக்காக பண்ணுறேங்கிறது தெரிஞ்சுக்கணும். தர்க்கம் பண்ணுறதுனால நான் பெரியவன் என்று சொல்லி சாதிக்கிறதுனால என்ன உபயோகம் இருக்கிறது யோசிச்சு பாருங்கள். ஸோ புத்தீனமான தர்க்கங்களை விட்டு விலகுங்க. பக்தியின் வேஷத்தை தரித்த மனிதர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தீத்து புத்தகத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பக்தியின் வேஷத்தை தரிக்கிற மனிதர்கள். எத்தனையோ பேர் இன்னைக்கு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் முகத்தை நான் பார்க்கவில்லை, ஆனால் உங்களுக்கு தெரியும், உங்கள் இருதயத்துக்கு தெரியும், நம்ம உண்மையிலே கிறிஸ்தவர்களாக ஜீவிக்கிறோமா. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், ஆனால் நாம் பரலோகம் போக முடியுமா? அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்போடு கூட என்னை கூட்டி செல்வாரா? யோசிச்சு பாருங்கள். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தெரியும் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ அவர் வருகிற போது நான் கரைதிரை அற்றவனாய் அவருடைய வருகைக்கு நான் போயிடுவேனா? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்களே கேளுங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் தவறான தொடர்புனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் எத்தனையோ போதை பொருட்களுக்கு அடிமை, சுயாதீனத்திற்கு அடிமை, மதத்திற்கு அடிமை, ஜாதிக்கு அடிமை. எப்படி? கணக்கில்லாத ஜனங்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கி சிலுவையில் அரைஞ்சிருக்கிறீங்களா? உங்கள் பாவத்தை நீங்கள் சிலுவையில் அரைஞ்சிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்ம எல்லாம் யாருன்னா அவருடைய சாட்சிகள். புத்தியினமான தர்க்கம், நாங்கள் வாக்குவாதம் பண்ணணும், நாங்கள் சண்டை போட்டோம், ஜெயிச்சிட்டோம், இல்லை. நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அன்பினாலே ஆத்துமாக்களை, வேத புரட்டனாக இருக்கிறவனுக்கு நீங்கள் விட்டு விலகணும். தேவ வேஷத்தை தரித்தவர்கள் இருக்காங்க. எங்கிட்ட நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் மாதிரியே பேசுவாங்க. ஸ்தோத்திரம் பிரதர், லைலோயா. நல்ல கவனிங்க, சில சகோதரர்களை எனக்கு தெரியும், கையில் நல்லா கயிறு கட்டியிருப்பாங்க. கையில் கயிறு கட்டுறவங்க கிறிஸ்டின் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களை குற்றம் சாட்ட விரும்பலை, குற்றம் சாட்டவும் இல்லை. ஆனால் என்கிட்ட வரும்போது சோத்திரம் பிரதர், நாங்கள் மோகன் சிலாசஸ் அன்னை கூட்டத்துக்கெல்லாம் போவோம் பிரதர்னு சொல்லுவாங்க. நான் அவங்களுடைய சரீரம் முழுவதுமாய் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பேன். அவங்களுடைய அவயங்களில் இருக்கிற கட்டுகளை பார்ப்பேன். அவளுடைய சரீரத்தில் இருக்கிறதான காரியங்களை பார்ப்பேன். அவளுடைய நாவுகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பிரதர், நல்லா இருக்கீங்களா, நாங்கள்லாம் ஆண்டவர் எனக்கு அப்படியெல்லாம் செய்தார். உண்மையான ரட்சிப்புங்கிறது இருதயத்திலிருந்து வரணும், உடல் அளவில் அல்ல. நான் உண்மையிலேயே நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம பாவம் செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரை நான் தொழுது கொண்டேன்னா எனக்கு அப்படியெல்லாம் நடந்துச்சும்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பை விட்டு தூரம் போயிருப்பாங்க.
எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவரை விட்டு தூரம் போகிறாங்க தெரியுமா? கோடிக்கணக்கான பேர் சபைகளுக்கு செல்கிறாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்களான்னு பாருங்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருக்கிறாங்க, ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர் தான். அதனால தான் சொல்கிறேன், வேத புரட்டர்களாக இருப்பாங்க. சிலர் பைபிளை தலைகீழ தப்பாக பேசுவாங்க. நான் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு அருமையான சகோதரன் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், நல்ல கவனிங்க, அந்த ஒரு காரியத்தை நீங்கள் சற்று இதை நிறுத்தி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இடருக்கு எதுவாயிரும். அதனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக நம்ம இப்படி ஒரு கூடாரம் போட்டு இங்கே தங்குவோம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்கிறாரே, வந்தது எலியாவும் மோசேன்னு சொல்லி இந்த பேதுருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உண்மையிலே நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட வந்து இது மோசே இது எலியான்னு அறிமுகப்படுத்தலாம். ஆனால் பேதுரு கரெக்டாக சொல்லிட்டார், வந்தது மோசே எலியா என்று சொல்லி. மோசே வாழ்ந்த காலகட்டம் வேற, எலியா வாழ்ந்த காலகட்டம் வேற. ஆனால் என்ன தைரியமாக சொல்கிறாரு பாருங்க, மோசேக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம். அப்போ வந்தது எலியாவும் மோசேன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? ஸோ பைபிளில் இப்படி தப்பாக தானே எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், அப்போஸ்தலர் புத்தகத்தில் மட்டுமல்ல, அதே சுவிசேஷ புத்தகத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் பிதாவானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். உண்மையிலே பேதுருக்கிட்ட ஒரு வரம் இருந்துச்சு. என்னன்னா, வெளிப்படுத்தலின் வரம். அவனுக்கு தெரியும், அவனுக்கு எல்லா காரியங்களும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருந்தார். அந்த வரத்தின் மூலமாக தான் வந்தது மோசேயும். அப்போ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பைபிள் படிக்கணும். இல்லைன்னா சிலர் வந்து வேதத்தை புரட்டி பேசுவார்கள். பைபிள் இப்படி இருக்குதே, ஹல்லேலூயா, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை புசித்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு விஷத்தை குடித்தா நம்ம சாக மாட்டோமான்னு இந்த குருட்டுத்தனமான கேள்வி கேட்பாங்க தெரியுமா? கேள்வி கேட்டிருப்பாங்க உங்ககிட்டையும். சாவுக்கு எதுவான யாதொன்று பைபிள் அதுக்கு ரெக்கார்டிக்கலாக கொடுக்குது பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை விரியன் பாம்பு சீறி பாய்ந்து கடித்தது, அது ஒரு பூச்சியை உதற மாதிரி உதறி போட்டான்னு என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் சுற்றி இருந்து பார்க்குறாங்க, இந்த பவுலுக்கு ஏதாவது ஒன்று ஆயிராதா, இவன் எப்பவும் இப்போ சீக்கிரம் செத்து போயிடுவான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை. இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் ஒன்றும் ஆக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னுடைய சின்ன சாட்சி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நான் சிறு வயதாக இருக்கும்போது, நான் அப்போ தான் நடக்க படித்த புதுசு, எனக்கு ஒரு 2 வயசு இருக்கும். இப்போவும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. நான் 2 வயதாக இருக்கும்போது இப்படி நடக்க படிக்கிற புதுசில் என்னுடைய தாய் மாமாவுக்கு பனை ஏறுகிறதான தொழில். அவர் பனை ஏறி கொண்டு இருக்கும்போது மாடு வந்து பயணியை குடிச்சிடும். ஸோ அதனால் மாட்டுக்கு விஷம் வைக்கிறேன்னு சொல்லி வாழைப்பழத்தில் மருந்தை தடவி வச்சுட்டாங்க. நான் அப்போ தான் நடந்த புதுசுன்னா வாழைப்பழம் மண்ணில் இருந்து முளைச்சி வந்திருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். கவனிங்க, இது திசைமலை பக்கத்தில் தானே, எங்கள் சொந்த ஊர் பக்கத்தில் எங்கள் அம்மாவுடைய ஊரில் இந்த சம்பவம் நடக்குது. நான் அப்போது சாப்பிட்டுட்டு தோலை தூக்கி தூர போட்டுட்டு நடந்து போய்கிட்டு இருந்தேன். என்னுடைய தாய் மாமா மரத்துலேருந்து என்னை பார்த்துட்டு ஓடி வந்து, நீ இந்த பழத்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் பயந்து போய் நான் சாப்பிடலை, மாடு சாப்பிட்டுருச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டேன். அப்போ அவர் உடனே சொன்னார், மாடு எப்படி தோலை உரிச்சி சாப்பிடும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்னை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. உண்மையிலே எனக்கு இந்த சோப்பு நேரெல்லாம் கொடுத்து வயிற்றை ப்ரெஷ் பண்ணி என்னை க்ளீன் பண்ணாங்க. ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா. கவனிங்க, சாவுக்கேதுவான யாதொன்றாய் இருந்தாலும் நம்ம ஒன்றும் செய்யாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள். நம்மெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள். அநேக போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு ஆண்டவரை விட்டு போக முடியாது. அவர் என்னை தாயுடைய கருவில் உருவாக்கும் முன்னே இன்னைக்கு உங்கள் முன்னால் ஒரு பிரசங்கம் பண்ணுகிற போதகராக என்னை நிறுத்தி இருக்கிறார். நான் ஒருவேளை அன்னைக்கு அந்த மருந்தை தின்னு அன்னைக்கே இறந்து போயிருந்தேன்னா, ஆனால் ஆண்டவருக்கு என்னை குறித்து ஒரு திட்டம் இருந்தது. என்னை குறித்து ராஜ்யங்களை சுதந்திரிக்க பண்ணணும், அது மட்டும் இல்லை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி என்னை ரட்சித்தார். இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் சாட்சியாக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். இன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறீங்க, அவனிங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். சாவுக்கு ஏதுவான இல்லை, என்ன பிரச்சனை வரட்டும் ஆண்டவர் பார்ப்பா. அதுக்கு என்ன தேவைன்னா விசுவாசம். உங்களை விட்டு விலகுகிறதுக்கான வேத புரட்டர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. பைபிள் இப்படி சொல்லி இருக்குது தெரியுமா, பைபிளில் இப்படி இருக்குது தெரியுமா, நீங்கள் கவனமாக இருக்கணும்.
பிசாசு கூட பைபிளை யூஸ் பண்ணுவான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை பிசாசானவன் சோதிக்கும் போது பைபிள் வார்த்தைகளை சொல்கிறான், இப்படியாய் எழுதி இருக்கிறது. அதுக்கு ஆண்டவர் பதிலாக பைபிள்லேருந்தே கொடுக்குறார். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பைபிள் படிங்க, வேத புரட்டர்களுக்கு விலகிருங்க. வேதத்துடைய வேஷத்தை தரித்தவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். நாங்கள் கிறிஸ்டின்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்காங்க. எச்சரிக்கையாக இருங்க. பொல்லாததாய் தோன்றுகிற மனிதர்களை விட்டு விலகுங்க. ஸோ அது மட்டுமல்ல, நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு காரியத்தையும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கடைசியாக வேதத்தை எடுத்து வாசிங்கள். 1 தீமோத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு 6:5 அதை வாசிக்கும்போது, கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அதாவது என்னன்னா, கெட்ட சிந்தையுள்ளவங்க. சில மனிதனுக்கு நீங்கள் என்ன தான் செய்தாலும் சிந்தை எப்படி இருக்குன்னா மோசமாக தான் இருக்கும். இல்லையா? மனிதனுடைய சிந்தனைகள் சிறு வயதிலிருந்தே பொல்லாததாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கெட்ட சிந்தையுள்ளவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. இல்லையா? கெட்ட சிந்தையுள்ள மனிதர்களோடு நம்ம இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம பைபிளை கூட ஆதாய தொழிலாய் செய்கிறவங்க இருக்கிறாங்க, தெரியுமா? ஆரோனை போல அழைக்கப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறாங்க. அதே போல் சுயமாய் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர்னால் நிறைய சம்பளம் வரும், நிறைய பணம் வரும், வெளிநாட்டிலேருந்து பணம் வரும், அங்கேருந்து பணம் வரும், இங்கே இருந்து பணம் வரும்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரே ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க, நமக்கு பரத்திலிருந்து கொடுக்கப்படாலொழிய ஒருவனும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி நாங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போவோம். லைலோயா, நிறைய ஊழியர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், வீட்டுக்கு வீடு போய் பணம் வாங்குகிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு காணிக்கத்தாங்க. லைலோயா, அப்படி அல்ல. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பது பிரசங்கமே தவிர வலுக்கட்டாயமாய் வாங்குகிறதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. ஜனங்கள் காணிக்கையை உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி அதை ஆதாய தொழிலாக மாற்றிட்டாங்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு தெரியுமா, நான்லாம் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊரில் சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை நேரத்தில் நல்ல ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. கொண்டாடும்போது இந்த மைக்கு பிடிச்சிருக்கிற ஒருத்தர் சொல்லுவார், சர்ச்சுக்கு ஒரு வாளி தேவை இருக்குது, அண்ணே இந்த ஆள் பேரை எழுதிக்கோங்க, இவர் தருவாருன்னு சொல்லி பேரை சொல்லிடுவாங்க. அவங்க இந்த ஊர் நடுவில் சொல்லியாச்சேங்கிறதுக்காக கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இது எங்கள் ஊரில் இல்லை, நிறைய ஊரில் நடக்கிற ஒரு காரியம். ஜனங்கள் கர்த்தருடைய காணிக்கையை அற்பமாக எண்ணக்கூடாது, கஷ்டமாக எண்ணக்கூடாது, அதை நம்ம ஆதாய தொழிலாக மாற்றக்கூடாது. நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் வாங்க மாட்டீங்களா பிரதர்னா, நான் என் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன் தவிர மனிதர்கள் யாருக்கிட்டையும் நான் எதிர்பார்க்கலை. இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கென்று கொடுங்க. ஒரு மனுஷனுக்கு, அலெக்ஸுக்கு எனக்கு கூட நீங்கள் தர வேண்டாம், கர்த்தருக்கென்று விதைங்கள். அல்லேலூயா. அது நீங்கள் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும். இந்த பாஸ்டருக்கு தான் கொடுக்கணும், இந்த சர்ச்சுக்கு தான் கொடுக்கணும், அப்படி அல்ல. நீங்கள் எங்கே வேணாலும் ஆண்டவருக்கென்று விதைக்கிற விதையை எங்கே இருந்தனாலும் விதைக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்கள் நடுவில் சொல்கிறேன், கவனிங்க. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆதாய தொழிலாய், கிறிஸ்தவம் என்பது எதோ நாங்கள் பிறப்பால கிறிஸ்டின், அதனால் நாங்கள் கிறிஸ்டின் சொல்கிற ஜனங்கள் அல்ல. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளை. எப்படிப்பட்டவங்களெல்லாம் விட்டு விலகுங்க. கெட்ட சிந்தை இருக்குதா? ஒரு மனுஷன் சிந்தை முழுக்க கெட்டதாக இருக்குதா? நீங்கள் கவனிங்க. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான எல்லா மனிதர்களையும் பாருங்களாம், அவங்க கெட்ட மனிதர்களோடு சகவாசத்தினால தான் அது உண்டாயிருக்கும். நான் யார் கூட சேர்றனோ அவங்கள தான் நான் பிரதிபலிக்கிறேன். ஸோ நான் முன்மாதிரியாக இருக்கணும். ஜெபிக்கிறவங்க கூட சேருங்க, நல்ல அன்பாக இருக்கிற மனிதர்களோடு சேருங்க, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க. கெட்ட காரியங்கள், கெட்ட சிந்தை, கெட்ட காரியங்கள், வேத புரட்டர்கள் அல்லது வேத பக்தியின் வேஷத்தை தரித்தவர்கள், பொல்லாத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விலகுங்க. இது கடைசி காலம். இந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் நம்ம எல்லாவற்றிலும் தகாத காரியங்களை விட்டு தர்க்கங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் விலக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை இருங்க, ஆண்டவரே நான் பொல்லாததுன்னு எனக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் விட்டு விலகிறேன். கெட்ட நண்பர்கள் எனக்கு வேண்டாம், கெட்ட மனிதர்களோடு எனக்கு சகவாசம் வேண்டாம், நான் கெட்ட காரியங்கள் அல்லது பாவங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நான் விட்டு விலகணும். ஆண்டவரே அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே,
இந்த நல்ல தருணத்திற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைகள் மேல் அன்பான கரம் இறங்கட்டும். ஆண்டவரே, பாவத்திற்கு உடைய பிள்ளைகள் விலக நீர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பாவத்திலிருந்து, பிசாசின் கிரியைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து உடைய பிள்ளைகளை நீர் விளக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பொல்லாதவைகளிலிருந்து விளக்குங்க. வீணான தர்க்கங்களுக்கு விளக்குங்க. வேத வசனத்தை புரட்டுகிற மனிதர்களுக்கு விளக்குங்க. பக்தியின் வேஷத்தை தரிக்கிற மனிதர்களுக்கு விளக்குங்க. அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுங்க. என் ஆண்டவர் நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.